அத்தோடு கூட எங்களுடைய உள்ளம் கனிந்த புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏஞ்சல் எஃப்எம் சார்பாக ஒவ்வொரு நாளும் நாம் ஹீரோக்களை சந்தித்து பேட்டி எடுக்கிறோம். இந்த சிறப்பு நிகழ்ச்சியிலும் கூட ஒரு வில்லன் நம் மத்தியில் வர இருக்கிறார். இன்றைய விருந்தாளி யார் என்று பார்ப்போம் வாங்க. ரொம்ப எஃபெக்டோட வர்றீங்களே, உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. என்னையாவா கேட்கிறாய்? நீ இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்பாகவே நான் வந்துவிட்டேன். நான் தான் இந்த உலகத்தின் அதிபதி. எங்கிருந்து வருகிறேன் என்று கேட்டாய்? எங்கிருந்தும் வர வேண்டிய அவசியம் எனக்கு இல்லையே. நான் எங்கும் இருப்பேன், எப்போதும் இருப்பேன். கோபிச்சுக்காதீங்க சார், தெரியாம கேட்டுட்டேன். ஆமா, அது என்ன உலகத்தின் அதிபதி? எனக்கு ஒன்றுமே புரியலையே. அதுவா, அது ஒரு பெரிய கதை. அதை உனக்கு புரிய வைக்க வேண்டுமானால் கொஞ்சம் வேதம் தெரிந்திருக்க வேண்டுமே. நீ எப்போதாவது வேதத்தை வாசித்திருக்கிறாயா? வேதமா? அது என்ன வேதம்? நீ கிறிஸ்தவனா? அட ஆமா, அதை எப்படி கண்டுபிடிச்சீங்க? இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களில் 90% பேர் வேதத்தை வாசிக்கிறதோ கிடையாது. அவர்கள் அதை வாசிக்காதவரை எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓ, நீங்க பைபிள சொன்னீங்களா? அத சண்டே சர்ச்சுக்கு போகும்போதே எடுத்துட்டு போக மாட்டோம். இந்த காலத்துல அதை படிக்கிறதுக்கு ஏது நேரம்? சரி, அதை விடுங்க. நீங்க உலகத்தின் அதிபதி மேட்டருக்கு வாங்க. ஆதியிலோ தேவன் இந்த உலகத்தை உண்டாக்கி அதை ஆதி மனிதர்களாகிய ஆதாம் ஏவாளிடம் கொடுத்து இதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். அது எனக்கு மிகுந்த கோபத்தையும் எரிச்சலையும் உண்டாக்கியது. பரலோகத்தில் மகிமையை இருந்த என்னை கீழே தள்ளிவிட்டு உலகத்தையும் எனக்கு கூடாமல் மனிதனுக்கு தேவன் கொடுத்ததை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சோ என்னுடைய மாஸ்டர் கிரிமினல் மூளையை யூஸ் பண்ணி தந்திரமாய் இந்த உலகத்தை மனிதனிடமிருந்து என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டேன். இதைத்தான் உங்களுடைய பரிசுத்த வேதாகமம் 1 யோவான் 5:19 இப்படியாக சொல்லி இருக்கு. உலகம் முழுவதும் பொல்லாங்குக்குள் கிடக்கிறது. இதெல்லாம் படிப்பது கிடையாது, புரிஞ்சு கொள்வதும் கிடையாது. முதல்ல உலகத்தின் அதிபதி இருந்தீங்க, இப்ப பொல்லாங்கன்னு சொல்றீங்க. உங்க நிஜ பேர் தான் என்ன சார்? எனக்கு பல பேர்கள் உண்டு. பொய்யன், பொய்க்கு பிதா, பொல்லாங்கன், திருடன், கேட்டின் மகன், மனுஷ கொலை பாதகன், எதிராளி, இப்படி பல பெயர்கள் உண்டப்பா. எல்லாவற்றையும் சொல்ல நேரம் போறாரு.
பெயரா? ஆச்சரியமா இருக்கே. அது போகட்டும், உங்க பூர்வீகத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அப்படியா? கோடான கோடி தேவ தூதர்கள் பரலோகத்தில் தேவனை துதித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த தூதர்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்தவன் யார் தெரியுமா? நான் தான். எத்தனை காலம் தான் தேவனையை துதித்துக் கொண்டே இருப்பது? நானும் அந்த இடத்துக்கு வர வேண்டும் என்று என்னுள்ளத்தில் தான் சொன்னேன். சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னை கீழே விட்டார். இன்றைக்கு இந்த நிலைமையில் இருக்கிறேன். எசையா 14:12 இவைகள் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறதே. ஓ, இதனாலதான் உங்களுக்கு மனிதர்கள் மேல இவ்வளவு கோபமா? ஆமா, நான் அடைய நினைத்த இந்த பரலோகத்தை உங்களுக்கு அல்லவா கொடுக்க போகிறார். என்னுடைய கொண்டோலில் இருந்த இந்த உலகத்தை தேவன் தம்முடைய குமாரனாகிய இரத்தத்தின் மூலமாய் மீட்டு உங்களுக்காகவே இரட்சிப்பை சம்பாதித்து வைத்திருக்கிறாரே. இந்த இரட்சிப்பை மனிதர்கள் பெற்றுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த நாட்களில் தீவிரமாய் வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். என்னது, தீவிரமா வேலை செய்றீங்களா? அப்படி என்னதான் சொல்றீங்க சார்? என்ன செய்யவில்லை? நான் தேசத்தை விக்கிரகத்தினாலேயே உழைத்திருக்கிறேன். அங்கங்கே மதுக்கடைகளை திறந்து மக்களை மயக்கிக் கொண்டிருக்கின்றேன். விபச்சாரம், வேசித்தன ஆவியை வீதி எங்கும் உழவு விட்டிருக்கிறேன். அங்கங்கே ஜாதி சண்டை, கலவரங்கள், யுத்தங்கள், கொலைகள், கொள்ளைகள், கூடல் நோக்கிற்கு அதையோட முக்கியமானது பெண்களை என்னுடைய கொன்றுவதை வைத்துக் கொள்வதற்காகத்தான் நான் போட்ட மாஸ்டர் பிளான் மேக சீரியல் திட்டம். காமெடி என்னவென்றால் அநேக ஆண்களும் அகப்பட்டிருக்கிறார்களே. சோ, உங்களோட மெயின் டார்கெட் பெண்கள் தான் நினைக்கிறேன். யார் சொன்னது? வாலிபர்களை விட்டுவிட்டார். ஆனால் அவர்களை நினைத்தால் தான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கிறது. என்னது பயமா? உங்களுக்கா? Of course. அதாவது இந்த பரிசுத்த வேதகம் என்ன சொல்லுது தெரியுமா? என்ன சொல்லுது? 1 யோவான் 2:13-14 என்ன சொல்லுது? வாலிபர்கள் பொல்லாங்கனை ஜெயித்தவர்கள் பலவான்கள் என்று சொல்லுகிறது. சோ, பரிசுத்த தேவன் இந்த உலகத்திலே என்னுடைய கிரியைகளை அழிக்க கடைசி நாட்களிலே வாலிபர்களை அதிகமாக பயன்படுத்த போகிறார். இந்த சந்தேகம் பல நாட்களாக என் இதயத்தை ஊற்றிக் கொண்டே இருக்கிறது. சோ, என்னுடைய மெயின் டார்கெட் யூ. ஓ மை காட், வாலிபர்களா? அவர்களுக்கு எதிராக என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறீர்கள்? அது பரம ரகசியம், வெளியே சொல்லிவிடாதே. இன்றைய இளைஞர்கள் எல்லாம் பாவத்தை ஈஸியாக செய்வதற்காகவே எல்லாவித வசதிகளையும் வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்து விட்டேன். மொபைல் போன், டிவி, இன்டர்நெட், இப்படி எல்லாவற்றிலும் 100% நான் தான் நிறைந்து இருக்கிறேன். முக்கியமாக SMS, ஆன்லைன் ஷாப்பிங் போன்றவை நல்ல பலனை கொடுத்துக் கொண்டிருக்கின்றன. என்னது? டிவி, இன்டர்நெட், மொபைல் போன், ஆன்லைன் செட்டிங் எல்லாம் உங்க ஆயுதமா? இதெல்லாம் நல்ல விஷயத்துக்கு தானே பயன்படுது. நல்ல விஷயத்துக்கு மாதிரி தான் தெரியும். அதுதான் என்னுடைய தந்திரம். தேவனுக்கு என்று கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்க விடாமல் மற்ற உலகத்தின் காரியங்களுக்கு உங்களை திசை திருப்புவது என்னுடைய முக்கிய நோக்கம். அதை நான் செய்துவிட்டால் போதும், நீங்கள் தேவ கோபாக்கினைக்கு ஆளாகி விடுவீர்கள். ஆனால் இன்று கூட நிறைய வாலிபர்கள் கையில் பைபிளுடன் சபைக்கு செல்கிறார்களே. கையில் மற்றும் தலைவனைக்கு கீழ் பைபிள் வைத்திருப்பவர்களை பற்றி எனக்கு கவலை இல்லை. அந்த ஜீவ வார்த்தையை இருதயத்தில் வைத்திருக்கிறவர்களை கண்டால் தான்
எனக்கு அப்பா தான் சாடிவிடும். அதனால்தான் வேதத்தை வாசிப்பதற்கோ அதை தியானிப்பதற்கோ விடவே மாட்டேன். அப்படியானால் சபைக்கு செல்கிற வாலிபர்கள் எல்லாம் ஜெபிப்பது, வேதம் வாசிப்பது, தியானிப்பது கிடையாதா? மொத்தமாக அப்படியெல்லாம் சொல்லிவிட முடியாது. இப்போது கூட சூரிச் பெத்தேல் சபையில் ஏதோ கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் நடக்கிறதா? அந்த சபையில் வாலிபர்கள் இப்போ கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்கிறார்களா? நான் இங்கு வர வேண்டும் என்பதனா சில குட்டி சட்டங்களை அனுப்பி அங்கே வேறுபார்க்க சொல்லி இருக்கின்றேன். இதெல்லாம் இவ்வளவு பிரயாசப்பட்டு எதற்காக செய்கிறீர்கள்? அட, என் கூட சேர்ந்தவனே, சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னை கடைசி நாட்களில் தள்ளுவதற்காக நரகம் என்ற ஒன்றை ஏற்படுத்தியிருக்கிறார். அங்கே நான் மட்டும் தனியாக எப்படி செல்வது? How can it possible? அதற்காக தான் ஒரு கூட்ட மக்களையும் உன்னையும் எப்படியாவது அந்த நரகத்திலே தள்ளி விட வேண்டும் என்று பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். ஹலோ ஹலோ, நரகம் உங்களுக்காகத்தானே ஏற்படுத்தப்பட்டிருக்குது. எங்களை ஏன் சேர்க்கிறீங்க சார்? அது சரி, கடைசியா உங்களிடத்துல ஒரு கேள்வி. இங்க வந்திருக்கிற சபையாருக்கு நீங்க என்னதான் சொல்ல விரும்புறீங்க? நல்ல கேள்வி கேட்டாய். உனக்கு தெரியுமா, இந்த நிகழ்ச்சியை குழப்புவதற்காக நான் அப்படியே சிக்கிலிக்கா வேலை செய்தேன் தெரியுமா? இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை என்னால் ஒன்று பண்ணவே முடியவில்லை. கிறிஸ்து வந்து விட்டார். என் அடியார் எனக்கு போன் பண்றார். ஹலோ பாஸ், நீங்க மட்டும் உங்களை விட்டுட்டு இப்படி தனியா விட்டுட்டு போச்சீங்க. இங்க ஒரே கூட்டமா இருக்குது, உள்ள போகவே முடியல. படுகளை காப்பாத்த எப்படி அவரு வந்துருங்க பாஸ். உங்களை இனியவருக்கும் சமாதானம் உண்டாகிறது. இவனை கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டாம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே என்னுடைய சிறுவன் மரணத்தினால் இவனுடைய தலையை நான் நசுக்கி விட்டேன். இதோ உலகத்தின் முடிவு பர்யந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஆனாலும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், ஜாக்கிரதையாக இருங்கள். இது கடைசி காலம். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். உங்கள் சொந்த பலத்தினால் இவனை மேற்கொள்ள முடியாது. என்னுடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையை தரித்துக் கொள்ளுங்கள். நானே சர்வ வல்லமை உள்ள தேவன். நானே அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறேன்.